யாரெல்லாம் விரும்பி மனத்தை நல்ல மனதோடு விரும்பி யாரெல்லாம், அப்போ நம்ம இங்கிருந்தே பாடலாம், இங்கிருந்தே பாடலாம். பெருமாள் அங்கிருந்த பெருமாள் இங்கே அருள் செய்வார்ன்றாரு இல்லைங்களா? ஆகவே அவரை நீங்கள் சொல்லுங்க, மனத்தில் நல்ல மனத்தோடு அன்போடு அந்த தளத்தில் உடைகின்ற பெருமானை யாரெல்லாம் பாடுகிறார்களோ அவர்களுடைய வினையும் போகும். வினைன்னு வந்து அடுத்த வினையோட பற்றுன்னு ஒன்று வருங்க, வினை பற்றும் போகும், ரெண்டும் போகுங்க. அதாவதுங்க, நாம் இந்திய ஜென்மாக்களில் செய்த வினை நம்மளை இன்பமாகவோ துன்பமாகவோ செய்து நம்மளை ஒரு வசப்படுத்தும் இல்லைங்களா? ஒன்று நாம் இன்பம் செஞ்சால் அது நமக்கு இன்பமாக வரும், பிறகு துன்பம் செஞ்சால் துன்பமாக வரும். இது வினை தான் இல்லைங்களா? அந்த வினை நம்மளை வந்து தாக்கும், அது இன்பமோ துன்பமோ தாக்கிடும் இல்லைங்களா? அதுக்கு பின்னாடி ஒரு வினை பற்று இருக்கு, ஒரு நிகழ்வு வரும், எதிர் விளைவு வரும், அதுவும் வினையாகும். இப்போ நம்ம ஒன்று செய்யும் போதே இன்னொன்று வந்துடுது இல்லை? இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை தீர்க்க போகிறோம், தீர்க்கிறதுக்கு பின்னாடி கூடுதலாக இன்னும் 2 பிரச்சனை வரும் அதுக்குல்ல. ஒன்று செஞ்சால் 2 வினையை வருங்க, ஒன்று செஞ்சால் அதுலேருந்து இன்னொரு வினை பிறக்கும், அப்படிதான். அதனால் வினையும் போகும், அந்த வினை பற்றும் போகுங்க, ரெண்டும் போகுங்க. ஆகவே நம்ம இருந்த இடத்துல இருந்தே அணைவந்தார் இங்கே வடக்க இருக்கிறார், கேதார்நாத் பக்கத்தில் இருக்கிறார், அவரை நீங்கள் வணங்கினா மனத்தால் அன்போடு வணங்கி இந்த பதிகத்தில் படித்தா உங்கள் வினை அழியும் அப்படின்னு மிக தெளிவாக பெருமான் பேசுகின்றார். அடுத்து 3வது பாடலே பாருங்க. நம்பெருமானுடைய திருப்பெயரை சொல்லாதவங்க இருக்கிறாங்கல்ல, சூர்மானே முருகா அப்படின்னு சொல்றாங்க, சாமியோட திருப்பெயர். அந்த திருப்பெயரை சொல்லாதவர்களுடைய நாக்கு என்ன ஆகுமோன்னு கவலைப்படுறாரு. யாரு? திருஞான சம்பந்தர் 3வது பாடல் கவலைப்படுறாரு. இப்படி சாமி பேரெல்லாம் சொல்லாம வீணா என்னத்தையோ பேசிட்டு போறானே, இவருடைய நாக்கு என்ன ஆகுமோ அப்படின்னு கவலைப்படுறாரு. 3வது பாடல். அப்புறம் பாருங்க 5வது பாடல்ல சாமி சொல்றாரு, நம்பெருமானாகி ஈசன் அநேகங்காவதத்தில் இருந்து அருள் புரிகின்றார். அவர் சொல்றார், அங்க போய் அருள் செய்கிறார் பெருமான். இது என்னென்ன, இங்கிருந்து அங்கே, அங்கிருந்து இங்கே அப்படின்னு சொன்னா சுவாமி எங்கும் இருக்கிறார். எங்கு இருக்கின்ற பெருமான் காலங்காலமாக நம்முடைய முன்னோர்களால் அநேகங்காவதத்தில் வழிபாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்த பெருமான் தான் இங்கிருந்தே அவரை பாருங்க, அப்படிப்பட்ட விரும்பி அவர் உரைகின்ற இடம் அப்படின்னு அவர் சொல்றார். அப்படிப்பட்ட சிறப்பு நிலை. அடுத்து பெருமான் சொல்ற, யாரெல்லாம் ஆணைந்து ஆடும் பெருமான், நம் பெருமான் வந்து ஆணைந்து ஆடுறவர். உங்களுக்கு தெரியும், பால் நெய் தயிர் கோமயம் கோஷம் இந்த 5 குறித்த சதவீதத்தில் கலந்து சாமிக்கு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் சிவாலயங்களில் முதல் அபிஷேகம் தான் பண்ணுவாங்களாம், அது சிறப்பு. அப்படி பண்ணால் நாடு அவ்வளோ வளமையாக இருக்குமா, செழுமையாக இருக்குமா. விவசாய வளம் வந்து ஒன்று வந்துட்டாவே போதுமே, மற்ற வளத்துக்கு நம்ம சொல்லவா வேண்டும், அவ்வளவு வளமாக இருக்கும். அதெல்லாம் பஞ்சகவிய அபிஷேகம் யார் பண்ணாலும் இது சிறப்பான அபிஷேகங்கள், சிறந்த அபிஷேகம். அந்த அபிஷேகமாக தான் அது போற்றப்படுகின்றது. அப்படிப்பட்ட பெருமான் என்ன சொல்றாருன்னா, மானுலக பேற்றை கைலாய பேற்றை உங்களுக்கு வழங்குமான் உறுதி சொல்றார். சிவபெருமானையும் நினைந்திருந்த பஞ்சகவியத்தை விரும்பி ஆணைந்து ஆடக்கூடிய பெருமானை யாரெல்லாம் விரும்பி வழிபாடு செய்கிறார்கள். இந்த விரும்புதல்ன்றது அவசியங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் சொல்றாரு, நான் போய் கும்பிட்டே சொல்றாங்க பாருங்க, அந்த இடத்துல விருப்பம் இல்லை. ஏதோ ஒரு கோல் சொன்னாரப்பா, ஏதோ ஜோசியக்காரன் சொன்னா நேரம் தெரியுதுன்னா அதில் வந்து விருப்பம் வராது. என்ன வேலை, வெறுப்பு தான் வரும். எப்படியே இந்த தோஷங்களெல்லாம் நம்மளை விட்டால் போனா சரிதான்ட்டு விருப்பு வராது. அதில் இறைவனை வழிபாடு செய்வதற்கு மிக முக்கியமானது என்னன்னு சொன்னால் விருப்பத்தோடு வந்து வழிபாடு செய்யணும். அப்போ விரும்பி வழிபாடு செஞ்சிருந்து எல்லாத்துக்கும் வருமா அப்படின்னா, ஏன் வரல அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இது மாதிரி சத்சங்களை நம்ம கேட்கும்போது விருப்பம் தானாக வந்துடும், வேற ஒன்றும் இல்லை. அதனால சத் சங்கம் சொல்றாங்க. சத் சங்கத்தில் கலந்திருக்கும் போது இறைவனை வழிபாடு செய்கின்ற அந்த விருப்பம் தானாகவே எங்களுக்கு வந்துடும். அப்படி விரும்பி வழிபாடு செய்தால் அவர்களுக்கு சிவப்பேற்று உறுதி அப்படின்னு பெருமான் சொல்றார். அடுத்து சொல்றாரு பாருங்க, இறைவனுடைய பெருமானுடைய திருவடியை யாரெல்லாம் அடைகிறார்களோ
இப்போ நம்ம கேட்கலாம், இறைவனுடைய திருவடி திருவடி திருவடின்னு சொல்கிறோமே, அது எப்படி அடைவது அப்படின்னு சில பேர் கேட்கலாம். உங்களுக்கு எளிய ஒரு வழி சொல்கிறேன் பாருங்க. இறைவனுடைய திருவடி எது அப்படின்னு சொன்னால், இறைவனுடைய வலது திருவடி ஞான சக்தி, இடது திருவடி கிரியா சக்தி, அதாவது அறிவு ஆற்றல். சரிங்களா? அறிவும் ஆற்றலும் தான் இறைவனுடைய 2 திருவடிகள். நல்லா கேளுங்க. நமக்கும் அறிவும் ஆற்றல் உண்டுங்க. இறைவனை கூட்டுங்க, நமக்கும் அறிவும் ஆற்றல் உண்டு. இருக்கா இல்லைங்களா? அறிவு இருந்தால் ஆற்றல்ன்றது செயல். நமக்கு அறிவு ஆற்றல், நம்மளுடைய அறிவு ஆற்றல் என்னன்னா நம்மளுடைய சக்திக்கு உட்பட்டு, முக்கியமாக அந்த உடம்பு இருக்குதுங்களா, இந்த உடம்பினுடைய சக்திக்கு உட்பட்டு தான் நம்மளுடைய அறிவாற்றல் இருக்குது. அவ்வளோதான் இருக்குது. அதனால சிற்றறிவு சின்ன ஆற்றல் தான். ஆனால் இறைவன் எங்கெங்கும் பரவி நிற்கின்றார். அவருடைய அறிவு ஆற்றல் எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. அதுக்கு ஏதாவது எல்லை இருக்கா? இல்லை இல்லை. அப்போ நம்மளுடைய அறிவு ஆற்றலை அடக்கி அல்லது அதை விட்டு நீங்கி இறைவனுடைய அறிவு ஆற்றலில் கலந்து விடுது. அதுதான் திருவடி அடைதல். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். திருவடி அடைதல் என்றால் அவனுடைய அறிவே நம்மளுடைய அறிவாக, அவனுடைய செயலே நம்மளுடைய செயலாக ஆகிவிடுவது. இது சாது என்னங்க இப்படி புரிய சொல்றீங்கன்னா, அதுக்கு தான் சரியை கிரியை யோகம். அந்த நிலையில் நின்றால் அந்த நிலையை அடையலான்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க. ஆகவே நாம் இறைவனுடைய அறிவு ஆற்றலுக்கு உட்பட்டு நம்ம போகணும்னு சொன்னால், நம்ம அந்த மார்க்கத்தில் நிற்கும்போது அந்த நிலை அடைவார்கள். இது நம்ம எளிமையாக படம்லாம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ குகை நமச்சிவாயர், குரு நமச்சிவாயர்னு திருவண்ணாமலையில் 2 சாதுக்கள்லாம் இருந்தாங்க இல்லைங்களா? அவங்க சிவபூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. சிவபூஜை பண்ணிட்டு இருக்கையிலேயே அவர் குரு நமச்சிவாயர் என்ன பண்ணார்னா, பக்கத்தில் ஒரு துணி எடுத்தார். அப்படியே எடுத்து கசிக்கு போட்டு தட்டி போட்டு கீழே போட்டார். பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒரு என்னமோ பண்ணுறாரு அப்படின்னு எல்லாரும் சீடர்லாம் பார்த்தாங்க. பூஜையெல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு, எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாத்துக்கும் திருநீர் கொடுத்தார். அப்போ சீடர்கள் ஒருத்தர் கேட்டார், சாமி நீங்கள் பூஜையெல்லாம் பண்ணீங்க, திடீர்னு ஏதோ பக்கத்தில் ஒரு துணி எடுத்து கசக்கி தட்டி போட்டீங்களே, என்ன காரணம்? நடராஜ பெருமானுக்கு பக்கத்தில் உள்ள திரையில் தீ பிடிச்சிருச்சியா, நான் அணைச்சேன். எங்கெங்கன்னா சிதம்பரத்தில், இவருக்கு திருவண்ணாமலையில், உண்மையிலேயே அங்கே சிதம்பரத்தில் அங்கே உள்ள சீலையில் அந்த திரையில் நெருப்பு பட்டிருச்சு. அதை அவர் இங்கே இருந்தே அணைச்சார். எப்படி? இதான் இறைவனுடைய அறிவாற்றல் அவர் அடங்கியிருக்கிறார். இறைவனுடைய அறிவு எங்கெங்கும் பரவி விரிந்தது. அவரோடு கலக்கும்போது எங்கே எது நடக்குன்னு இறைவனுக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரி அவருடைய அடியாரான அவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட ஒரு பெருநிலை வாய்க்கும் அப்படின்னா திருமுறைகள் பதிச்சாவே கிடைக்கின்றது. இந்த பெருநிலையெல்லாம் திருமுறைகளை நாடும் போதினால் கண்டிப்பாக கிடைக்கும். இது ஞானசம்பந்தருடைய வாக்கு. அடுத்து சொல்ற பாருங்க, அநேகலங்காவதத்து பெருமானை யாரெல்லாம் அன்போடு நினைக்கிறார்களோ, அதான் முக்கியம். முதல் விருப்பத்தோடு. இந்த பாடல அன்போடு சொல்றாரு, அன்போடு நினைக்கும். நல்லா பாருங்க, அன்புக்கும் நம்ம வீடுகளில் சொல்றோம் இல்லைங்களா, பாசம்னு சொல்றோம் இல்லைங்களா. பாசம் வேற, அன்பு வேற. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் நம்ம மேல பாசமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அது வேற. அந்த பாசம் என்னன்னா எதிர்பார்ப்போடு இருக்கின்றது இல்லைங்களா. நம்ம பலர்கிட்ட பாசமா இருக்கான்னு சொன்னா இவர்கிட்ட இவர் ஏதோ எதிர்பார்த்து பாசமா இருப்பார். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஒருத்தரை நேசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தூய அன்பு. அப்ப இறைவனுடைய அந்த அன்பை செலுத்த சொல்றாரு. ஞானசம்பந்த செலுத்துகிற அன்பு என்னன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செலுத்துகின்ற அன்பு பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் அன்பு. அது மெய்யன்புன்னு சொல்லுவாங்க. ஒரு வார்த்தையை பெரியவங்க போட்டாங்க, மெய்யின் ஒரு வார்த்தையை போட்டு மெய்யன்பு. மெய்யன்போடு இறைவனை வழிபாடு செய்வதற்கு இறைவன் உடனடியாக அருள் செய்வார். நான் அடிக்கடி எளிய ஒரு உதாரணம் கூட சொன்னேன். ஒரு கோயிலில் முருகப்பெருமான் நாள்தோறும் வழிபாடு செய்வான். எல்லாரும் வழிபாடு போயிட்டு இருப்பாங்க. ஒரு வயசான பாட்டி மட்டும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அழுதுட்டு போகுமா. டெய்லியுமே அழுதுட்டு போயிருக்கு. ஒரு நாளைக்கு கோயில் கேட்டோம்மா, டெய்லி அழுதுட்டு போறீங்க, அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னம்மா கஷ்டம், ஏதாவது இருந்தால் சொல்லுங்கம்மா, எங்களால் முடிஞ்சதை செய்கிறோம் அப்படின்னாங்க. என்னப்பா கஷ்டம்? எனக்கு என்னப்பா கஷ்டம்? முருகப்பெருமான் பாருங்க,
24 மணி நின்றுட்டு இருக்கிறாரு, கையில் வேலை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காரு. அவர் கை வலிக்குமே, கால் வலிக்குமே, இவ்வளவு நேரம் நிற்கிறார் ஐயா அப்படின்னு சொல்லி நினச்சி அழுதுட்டு போகும்போது இப்போ இறைவன் மேலே எவ்வளோ அன்பு பாருங்க. நாம போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்குறான். அவருக்கு கால் வலிக்கும், அவருக்கு கை வலிக்கும்னு சொல்லுது. அப்போ தன்னுடைய தாய் என்று அந்த தாய் பாருங்க, ஒரு பிள்ளைக்கு ஏதாவது வந்தால் கால் வலிக்குதாப்பா கை வலிக்குதா ஒரு தாய் கேட்குறாங்களோ, அது மாதிரி தாய் என்று அவங்க செஞ்சுருக்காங்க பெருமான். அதான் மெய்யன்பு. அந்த மெய்யன்பை நம்ம பெற வேண்டும். அதைத்தான் மாணிக்கவாசகர் திருவாசகம் மெய்யன்பை நாம் பெற வேண்டுமே அப்படின்னு கதறி எழுதுறாரு. அந்த மெய்யன்பு இறைவன் தான் நமக்கு கொடுக்கணும் இல்லைங்களா? ஏன்னா அவர் உண்மையிலே அவருக்கு மெய் அப்படின்னு பேர். மெய்ய சத், சமஸ்கிருத சத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவன் வந்து சத்தானவர். அடுத்து பாருங்க, யாரெல்லாம் அநேகதாங்கிறதுக்கு பெருமானை வணங்குகிறார்களோ அவர்களுடைய வினைகள் நாசமாகும். இதுக்கு மேல என்ன உறுதிட்டார், வினை நாசமாவது உறுதி. நீ அநேகதாங்கத்தை பார்த்தா அங்கே போய் குருநடத்தும்ல, திருமுருகனாதரும் அநேகதாங்கத்தை குருமன் தான், பேரு தான் வேற, சாமி ஒருத்தர் தான் இல்லைங்களா? நான் அடிக்கடி சொல்வேன் இல்லை, வீட்டில் அப்பா ஒருத்தர் தான், ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லையா, ஒருத்தர் ஒரு பிள்ளை அப்பான்னு கூப்பிடுது, அம்மா அவங்க வந்து பையன் என்ன அப்பான்னு கூப்பிடுவாரு, அவங்களுடைய அம்மா அப்பா எப்படி கூப்பிடுவோம், மகனையும் தானே கூப்பிடுவாங்க. ஒருத்தருக்கே பல பேர் இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் அநேகதாங்கத்து பெருமான் திருமுருகநாதர் தான். அவர் இங்கிருந்து தான் அங்கேயே இருக்கிறார். அத்தகைய பெருமானை வழிபாடு செய்தால் இயல்புடைய வினை வீணர். இதெல்லாம் வினைன்றது இயல்பாக தான் இருக்கும். அந்த வினை நாசமாகும், அது உறுதி என்று பேசுகிறார். நிறைவிலே சொல்றார் பாருங்க, யாரெல்லாம் அநேகதாங்கத்து பெருமானை வழிபாடு செய்து இந்த திருமுறைகளை ஓதுகிறார்களோ அவர்களை சுடும் துன்பம் சுள்ள மைதான அந்த சுடும் துன்பம் அவர்களை அடையாது, உறுதின்னு சொல்லி நிறைவு செய்கிறார். அத்தகைய ஞானசம்பந்த பெருமான் அருளி செய்த இந்த அருமையான அநேகதாங்காவதற்கு அம்மை வந்து கௌரி அம்மை, கௌரிகுண்டம் பக்கத்தில் கௌரி அம்மைன்னு நினைக்கிறேன். கௌரி அம்மை தாயார், சாமி வந்து அநேகதாங்காவத்து பெருமான். அவர்களுடைய திருவடியை வேண்டி நாமளும் திருஞான சம்பந்த பெருமானுடைய இந்த ஞான உபதேசத்தை நெறியில் நின்று அவர் அருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.